ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எல்லாருக்குமே ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 டேஸ்ன்னு நினைக்கிறேன் யாரோட கமெண்ட்ஸ் எதுக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணலை சரியா. ஏன்னா என்னோடய மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக, என்னோடய ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ டயர்டு. அதாவது நிறைய நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளோட ஃபேஸ் இப்படி ஆகும். இது நான் எனக்கு முன்னாடி இருந்தப்போ வந்துட்டு எனக்கு இப்படி தான் இருக்கும். என் ஃபேஸ் எப்போயுமே என்ன நான் மேக்கப் பண்ணாலும் எப்படி இருந்தாலும் இப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நிறைய யோசிச்சிட்டேன். இந்த 2 டேஸில் வந்துட்டு நிறையா யோசிச்சிட்டேன். நிறைய கொஞ்சம் பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அதனால எனக்கு யூடியூப்பில் வந்துட்டு பெருசாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை. யாரோட கமெண்ட்ஸ் எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணல. பட் நான் ஓகே தான், நான் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசணும்ல. ஆனால் கொஞ்சம் தனியாக இருந்தாலும் நம்ம ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, எனக்கு என்ன பிரச்சனை ஆணுச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் நீங்கள் இன்னும் ஃபாரின் போகலையா அப்படி கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்து ஃபாரின் போவேணாங்கிற ஒரு முடிவுக்கே நான் வந்துட்டேன். அது எதனால என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபாரின் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2-3 காரணம் இருக்குது. அதுக்கு பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் நமக்கு அங்கே வீடு கிடைக்கல. வீடு கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம அட்ரஸ் எல்லாம் போட்டு விசா ரெடி பண்ணுறதுக்கு அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பாஸ்போர்ட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இடையில போயிட்டுருக்கு. அதனால தான் அது ஆகலை. சரி ஓகே, எனக்கு வந்துட்டு 2019 ஆமாம் 2019 வந்துட்டு நான் இது எடுத்தேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் பார்த்தேன். 2019 பாஸ்போர்ட் எடுத்தேன். 2029 தான் எனக்கு ரெனிவல். ஸோ ஒரு ரெனிவல் டயத்தில் வந்துட்டு நேமை வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணி நைனா பேருக்கு கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பிரச்சனை எதுவுமே இப்போ கிடையாது. வீடு பிரச்சனை தான். வீடு அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. நிறையா இடத்துல தேடி பார்த்துட்டாங்க. நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நான் சதீஷை வந்துட்டு எந்த குறையுமே நான் சொல்லலை இந்த இடத்துல. ஆனால் வந்துட்டு லாஸ்ட்டாக இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு ஒரு வீடு பார்த்து அனுப்பிவிட்டாங்க. அந்த வீடை நான் வந்து அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, இது மாதிரி வீடு பார்த்துட்டு வந்தேன், ஓகே தான் அந்த வீடு, நீ வேணால் நீயும் பார்த்து என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. சரி எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அந்த வீட்டை பார்த்தோன்னே என் மைண்டில் எதுவுமே ஓடலை. 2 விஷயந்தான். ஒன்று, நீங்கள் ஃபாரின்லேருந்து இங்கே வாங்க, இல்லைன்னா நான் அங்கே வரமாட்டேன். இந்த 2 விஷயந்தான் ஓடுனுச்சு. அந்த வீட்டை பார்த்தோன்னே எனக்கு அழுகனா தாங்க முடியலை. ஏன்னா இதை போய் நான் சதீஷ்கிட்ட போய் சண்டையும் என்னால் போட முடியாது. ஏன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கிடைக்காத விஷயத்துக்கு என்ன பண்ண முடியும். இப்போ நம்ம ஊர்னால் சரி, இங்கே எல்லாமே நமக்கு நிறையா தெரியும், நம்ம நிறையா தேடி பழகின ஊர். இங்கே இல்லைனாலும் அங்கே புரோக்கரு அப்படி இப்படின்ட்டு இருப்பாங்க. ஃபாரினில் போய் என்ன தான் பண்ண முடியும், அந்த லைஃப் அப்படி தான் போல். அது நான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்க நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கஷ்டம்லாம் இருக்குது போல். ஒரு சின்ன வீடு கிடையாது, இந்த ரூம் அளவுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதாவது கொஞ்சம் எனக்கு பெருசாக தெரியுது. இதுலேயே இதில் ஒரு 3/4 அந்த வீடியோ நான் உங்களுக்கு சைட்லேயே அட்டாச் பண்ணுற பாருங்கள். உள்ளே போனோடனே இந்த சைடு பார்த்தாக்கா கிச்சன் மாதிரி ஒரு தடுப்பு மாதிரி ஒன்று இருக்குது. இந்த சைடு ஒரு பீரோ ஒன்று வச்சுருக்காங்க. இந்த சைடில் ஒரு கட்டில். அவ்வளோதான், வீடே முடிஞ்சிருச்சு இடமே. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் நம்ம எப்படி இருந்தோம், இந்த ஊர்லையா இருக்கட்டும், நம்ம சொந்த வீடாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய வீடு, எப்படி ஒரு வீட்டில் இருந்தோம். ஆனால் அந்த ஊரில் போய் நோண்டு வீட்டில் இருக்க போகிறோங்கிற ஒரு எனக்கு என்ன என் மைண்டில் ஓடுனுச்சு எனக்கு தெரியவே இல்லை. நேற்று நியூ இயர் அன்னைக்கு அவ்வளோ அழுது என்னோடய ஃபேஸ் பார்த்தா தெரியும் எவ்வளோ டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்று நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. எனக்கு இப்போ ஒரு 2-3 நாளாகவே வந்துட்டு நைட்டு தூக்கம்னா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் அவ்வளோதான் தூக்கமே இருக்குது. சரியாக சாப்பிடல. நான் வெயிட் லாஸில் இருந்தப்போ கூட எனக்கு லைட்டாக தான் வந்து ஃபேஸில் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு போல். ஆனால் இப்போ என்னோடய ஃபேஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக முடியலை. என்ன அப்போ ஃபாரினில் போய் இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி தான் ஒரு வாழ்க்கை இருக்கா? அந்த வீட்டை பார்த்தோன்னே எப்பா எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரில. உங்களுக்கு நீங்கள் அந்த வீட்டை பாருங்கள். அந்த வீட்டை பார்த்துட்டு இப்படி தான் உங்களோட, அதாவது ஃபாரினில் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை எனக்கு தான் தெரியலையா என்னன்னு தெரில. எனக்கு மோஸ்ட்லி வந்து ஃபாரினில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே அதிகமாக கிடையாது. இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினப்போ இது மாதிரி தான் இருக்குது வீடு அப்படின்னு பேசினப்போ கூட, ஆமாண்டா அப்படி தாண்டா இருக்கும் வீடு, நாங்கள் வந்துட்டு அப்படி உள்ள வீட்டில் தான் நான் போய் 1.5 மாதம் இருந்துட்டு வந்தேன் என் ஹஸ்பண்ட் கூட அப்படிலாம் சொல்கிறப்ப, அட கடவுளே இப்படி ஒரு வீட்டில் போய் நம்ம எப்படி இருக்க முடியும். அங்கே அவங்களோட ஃப்ரெண்டுமே, சதீஷோட ஆஃபீஸில் இருந்த ஃப்ரெண்டுமே என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன இங்கே வந்து தங்கி ஜாலியாக சந்தோஷமாக இருந்து
24 மணி நேரமும் வீட்லேயே சிஸ்டர் இருக்க போகிறீங்க, இருக்க போகிறீங்க, வேலைக்கு போகிறோம், நைட்டு நமக்கு படுக்கிறதுக்குன்னு ஒரு இடம், அவ்வளோதான். ஃபாரின் வாழ்க்கைலாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ ஃபாரின் நம்ம வந்து இப்போ அப்படியே பெருசாக நம்ம சொல்கிறோம், ஃபாரின் நான் போகிறேன் அப்படி இப்படி. நானே நினச்சேன் ஃபாரின் போகிறேன்னு 3 பெட்டி நிறையா துணி வாங்கி வச்சு, ஜாமான், அந்த டப்பா அது இதுன்னு வாங்கி வச்சு, அதாவது என்னோட கனவு நான் ஒன்று நினச்சிட்டு இருப்பேன்ல, ஆனால் அந்த விஷயம் எதுவுமே நடக்க மாட்டுது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் நிறைய பேர் வந்து நான் ரொம்ப போல்டான பொண்ணு, நான் ரொம்ப போல்டாக ரொம்ப தைரியமாக இருக்கேன் அப்படின்லாம் நினச்சிக்கிறீங்க. ஆனால் நானுமே சில இடத்துல உடஞ்சி போவேன் தான். நான் தைரியசாலிலாம் கிடையாது. வெளியில் பார்க்கும்போது வேணால் உங்களுக்கு தைரியமாக தெரியும். ஆனால் வந்து என்கிட்ட பழகி பார்த்தா என் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன், ரொம்ப யோசிப்பேன். அது ஒன்றுமே இல்லாத விஷயமா இருந்தால் கூட நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். எதனால் அவ்வளோ யோசிக்கிறேன் என்னன்னே தெரியாது. ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட என்னோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு யோசிக்க போயிடுவேன். இப்போ அந்த வீட்டை பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. அழுது 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 நியூ இயர் கூட அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் நான் என்னோடய ஃபேஸ் எந்த வீடியோலையுமே காமிச்சிருக்க மாட்டேன். நேற்று அம்மா போட்டிருந்த வீடியோவில் கூட ஒரு நிமிஷம் தான் சாமி கும்பிட்டுட்டு உடனே ஓடியாந்து வந்துட்டோம். அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன். எனக்கு தெரில என்ன பண்ணுறதுனேவோ. அந்த வீட்டை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக பிளாங்க் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வீட்டில் போய் சர்வே பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு என்ன இருந்தேன்னாக்கா, சரி இப்போ போய் ஒரு 1 இயர் இருக்கலாம். அவங்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே ஒரு 3 மாதம் இருந்துட்டு இங்கேருந்து நம்ம வேறு வீட்டுக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு சதீஷோட சேலரி மட்டும்தான் இருக்குது. ஒரு பெருசாக ஒரு விஷயம் அப்படின்னா என்னோட யூடியூப் சேலரியெல்லாம் அங்கே ஒரு இப்படிங்கிறதுக்குள்ளே இது ஆயிர மாட்டிருக்குது. ஒரு சேலரி, அவங்களோட சேலரியை வச்சு அந்த அந்த ஒரு இதுக்கு தான் நம்ம பார்க்க முடியும். அவங்களே நான் குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு அவங்களோட சேலரியை வச்சு, ஏன்னா நம்ம இப்போ 50,000 சம்பாரிச்சு 50,000 வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த வீட்டோட ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் வருது. ஒரு மாதம் 40,000 ரூபாய் அந்த வீட்டுக்கே 40,000 ரூபா வருதுன்னா, இதோட கொஞ்சம் பெரிய வீடோ இல்லை கொஞ்சம் பெருசாக பார்த்தா எப்படியும் 1 லட்சத்துக்கிட்ட வந்துருமா. 80,000லேருந்து 90,000, 1 லட்சம், 1.20 வரைங்கெல்லாம் வீடு இருக்குது. ஆனால் நம்ம அவ்வளோதுக்குலாம் நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால வந்துட்டு இந்த வீடு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்படியே. அதுக்கப்புறம் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அழுது இது பண்ணுவோம். அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது நான் என்னோடய ஃபேஸ் அந்த வீட்டை பார்த்து கொஞ்சம் ஃபேஸ் மாறினோடனே, அந்த வீடை நான் கன்ஃபார்ம்லாம் பண்ணல, பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன், நான் வேறு வீடு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே என் மைண்ட் வந்துட்டு அந்த வீடையே தான் ஓடிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேசி நானே உள்ளுக்குள்ளேயே நினச்சி அழுக ஆரம்பிக்கிறேன். நான் என்னன்னு தெரியல, அவ்வளோ டிப்ரெஷன் ஆகிட்டேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ டிப்ரெஷன் ஆனது. இவ்வளோ நாள் வந்துட்டு நான் எப்படா ஃபாரின் போகலாம் அப்படின்னு, அதாவது சீக்கிரமாக ஃபாரின் போய் சீக்கிரமாக சம்பாரிச்சிட்டு வந்து நான் இங்கே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவுல இருந்தது போக, இப்போ வந்துட்டு ஃபாரினே போவேணாங்கிற ஒரு இது வந்துடுச்சு. அதான் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, நான் வந்துட்டு அங்கே வரல, நீங்கள் லீவுக்கு வந்துட்டு போங்க. ஏன்னா இப்போ அவங்க போய் கிட்டத்தட்ட 7 மாதத்துக்கிட்ட எதுவோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 4-5 மாதத்தில் 1 வருஷம் ஆயிரும். 1 வருஷம் ஆனிச்சுன்னா 1 மாதம் லீவு தருவாங்க. லீவுக்கு நீங்கள் இங்கே வந்துட்டு போங்க, என்னால் அங்கே இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஊர் எப்படி இருக்குது பாருங்களேன், எனக்கு தெரியல. இல்லை ஒரு வேளை நான் புதுசாக இப்போ பார்க்குறேன். அதாவது நம்ம வந்து ஃபாரின்னா நான் எப்படி நினச்சிருந்தோம், பெரிய பெரிய வீடாக இருக்கும், டைல்ஸ் தர, அந்த பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸ் மாதிரி பாத்ரூமு, ஷவரு, அந்த பாத் அந்த பாத் டப்பு அந்த அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதோட அப்படியே ஆப்போசிட் ஆகி இந்த வீட்டை கூட நான் வந்து சரி கொஞ்ச நேரம் தான் நம்ம தூங்குவோம், கொஞ்ச நேரம் தான் தூங்குவோம், அந்த தூங்குற டைம் தான், அந்த இருக்கிற டைம் தான், ஏதோ ஒரு அளவு அந்த வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம்னு நினச்சா கூட அந்த பாத்ரூமை பாருங்க. அந்த பாத்ரூமை பார்த்தோன்னே தான் என் மனசே விட்டுட்டேன். எனக்கு வந்துட்டு வீடு பெருசாக இருக்குள்ளே எனக்கு பாத்ரூம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நான் யோசிப்பேன் எப்பயுமே. ஆனால் அந்த வீட்டு பாத்ரூம் எனக்கு பார்த்தோன்னே, ஐயோ என்னடா இது, இப்படி ஒரு லைஃப்குள்ளேயே நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துச்சு. நேற்றுலேருந்து இல்லை, இப்போ 1 வாரமாகவே நான் வந்து சதீஷ்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னா, அங்கே வேணாம், நீங்கள் வந்துருங்க அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க தான் வந்து இல்லை 1 வருஷமாவது இருந்து பார்ப்போம், இருந்து பார்க்காம எப்படி நம்ம வந்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படி. ஆனால் எனக்கு சுத்தமாக இப்போ அங்கே இருக்கிறதே எனக்கு இப்போ நான் அங்கே போகிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா இவ்வளோ பேகு, இவ்வளோ பெட்டி, அதாவது 3 சூட்கேஸ் வாங்கி வச்சிருக்கேன், ஒரு பெரிய பேக் வாங்கி வச்சிருக்கேன், அது நிறைய துணி ஜாமான் அங்கே போய் வாங்கி வச்சுக்கிறதுக்கு அந்த டப்பா அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் கொண்டு போய் அந்த வீட்டில் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. அந்த ரூமில் உள்ள கட்டில் பாருங்களேன், அதுவே குட்டியுண்டு கட்டில் தான். அந்த கட்டிலில் போய் அந்த கட்டில் கடியிலெல்லாம் ஒன்றுமே வைக்கிறதுக்கு முடியாது போல். சரி அந்த பெட்டு மட்டும் கீழே போட்டு 2 பேர் படுக்கிற மாதிரி இருந்தால் கூட ஜாமானை வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. ஜாமானை வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுனாக்கா நம்ம தூங்குறதுக்கு இடம் இருக்காது போல். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அங்கே இருக்குது. அப்போ ஃபாரின் வாழ்க்கைலாம் இப்படி தான் இருக்கும் போல்.
நிறைய பேர் கேட்டதுனால தான் அப்டேட் இதை நான் சொல்ல வேணாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் போகலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிண்டல் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, இன்னும் போகாமல் இருக்கிறீங்க, அப்போ சும்மா என்ன புலி வருதுன்னு கதை விடுறீங்களா அப்படி இப்படின்னு ஏதோ நிறைய போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம ஈஸியாக ஜாலியாக பேசிடுறோம், நான் சொல்லிடுறேன். நானுமே வந்துட்டு சீக்கிரமாக போகிறோங்கிற அந்த ஆசையில் இப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே உள்ள சுச்சுவேஷன், அங்கே உள்ளதெல்லாம் பார்த்தா போவே வேணாங்கிற அந்த சுச்சுவேஷன், அந்த மென்டாலிட்டிக்கு நானே வந்துடுற நாட்டிருக்குது. சரி வேணாம் இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ வரை நடந்த விஷயம் என்னன்னாக்கா, இந்த ஒரு வீடு பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் நான் இந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் இருந்து இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் நான் சர்வே ஆக போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அம்மு விலாக்ஸு இல்லை அவங்க சேனல்லையும் நான் போட விட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்து நம்ம வீடியோ போடணும்னா கண்டிப்பாக வீடியோ வரவே வராது. நான் இங்கே இருக்கிறதோடையே நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் நம்மளோட சேனலில் உள்ள வீடியோவை. ஏன்னா அங்கே போய் இருந்து நான் என்ன வீடியோ, அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நான் என்ன வீடியோ போடுறது? அதாவது நம்மளோட ஃப்ரேம் இது மட்டும்தான், அதாவது இவ்வளோ தான் தெரியுது. இந்த கேமராவுக்கும் நடுவில் இவ்வளோ தூரம் மட்டும்தான் தெரியுது, எனக்கே புரியுது. ஆனால் அந்த வீட்டில் போய் நான் என்னன்னு போட முடியும், அந்த வீட்டை எப்படி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன் இல்லை அப்படின்னு அதாவது என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மைண்ட் எப்படி இருக்கோ அப்படி தான் என் ஃபேஸும் இருக்கும். என்னோடய மைண்டோ என்னோடய மனசோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னா என்னோடய ஃபேஸ் சந்தோஷமாக இருக்கும், நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பேன். என்னோடய மைண்டும் மனசும் குழப்பிக்கிட்டு இப்போ என்னோடய ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மட்டும் சொல்லுங்கள். சந்தோஷமாக இருக்கணும் இல்லை ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தால் என்னோடய ஃபேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் அங்கே போயிட்டு உங்ககிட்ட நான் நல்லா இல்லாமல், அதாவது ஒரு வீடு ஒரு சரியில்லாமல் அப்படி இருக்கும்போது நான் நல்லா இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வாங்கலோ இல்லை இங்கே மாதிரி ஓகே தான் அப்படின்னு என்னால் பொய்யா அவங்க யாருக்குமே நான் எதுவுமே சொல்ல முடியாது. நாங்கள் போய் எப்படி இருக்கோ அப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இருந்தேன். ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃப்ரீயாக இருக்கணும்ல, நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருந்தால் தான் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்க முடியும். அதனால தான் பாஸ்ட் 2 நாளாக இந்த வீடியோ எதுவுமே நான் போட முடியல. இந்த வீட்டை பார்த்ததுனால தான் நான் பார்த்த விஷயத்த நீங்களும் பார்க்கணுன்னு ஒரு நான் முன்னாடியே உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நான் பார்க்குற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுவேன்னு. நான் பார்த்த இந்த வீட்டையும் நீங்களும் பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எனக்கு தெரியல, இது நான் எதுக்குனால புலம்பிட்டு இருக்கேன், இது யார்கிட்ட நான் சொல்லி புலம்புறதுன்னு தெரில. இன்னும் சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் ஓரளவு சொல்லி புலம்பிட்டேன். இருந்தாலும் உங்களை மட்டும் நான் ஏன் விட்டு வைக்கணும், உங்ககிட்டயும் நான் சொல்லி புலம்புவேன் அப்படி சொல்லிட்டு தான் இந்த விலாகு. ஸோ எனக்கு தெரியலப்பா, நான் முடிச்சுக்கிறேன் இந்த விலாகை. இந்த வீட்டுக்கு 40,000 ரெண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வேறு வீடும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்படி சப்போஸ் வேறு வீடு பார்க்க முடியாத, அதாவது வேறு வீடு கிடைக்காத பட்சத்துக்கு நமக்கு இந்த வீடு தான் ஓகே பண்ணுற மாதிரி இருக்குங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும். அவ்வளோதான்.